நெக்ஸ்ட்டு ஸோ அந்த ஃப்ரீக்வன்சி பாலிகனுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். த ஃபாலோவிங் இஸ் த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் டைம் ஸ்பெண்ட் இன் த லைப்ரரி பை ஸ்டூடெண்ட்ஸ் இன் எ ஸ்கூல். சரிங்களா, ஒரு ஸ்கூலில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லைப்ரரியில் வந்து சம்டைம்ஸ் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாங்க சரிங்களா. ஸோ அதில் வந்து எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ இன் டேர்ம்ஸ் ஆஃப் மினிட்ஸில் கொடுத்துருக்காங்க. சரி, நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ட்ரா எ ஃப்ரீக்வன்சி பாலிகன் யூஸிங் ஹிஸ்டோகிராம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க சரியா. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஹிஸ்டோகிராமை யூஸ் பண்ணி நம்ம ஃப்ரீக்வன்சி பாலிகன் வந்து ட்ரா பண்ணணும் ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கொடுத்துருக்கக்கூடிய டேட்டாவுக்கு நம்ம ஹிஸ்டோகிராம் ட்ரா பண்ணணும். அதுதான் கன்ஸ்ட்ரக்ஷனில் பார்த்தோம் இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துருக்கக்கூடிய டேட்டாஸுக்கு நம்ம ஹிஸ்டோகிராம் கிராஃப் வந்து ட்ரா பண்ணணும் ஓகேவா. ஸோ அப்போ ஹிஸ்டோகிராம் ட்ரா பண்ணும்போது என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு கிளாஸ் இன்டர்வல்ஸ்க்கும் ஒவ்வொரு ரெக்டாங்கிள் பார் வந்து ட்ரா பண்ணுவோம் இல்லைங்களா. ஸோ அப்போ கொடுத்துருக்கக்கூடிய கிளாஸ் இன்டர்வல்ஸ் பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே வந்து கண்டினியூஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டினியூஸ் அப்படின்னா ஃபஸ்ட்டு கிளாஸ் இன்டர்வல் 10 to 20 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 10 to 20 நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 25 இல்லையா. ஸோ அப்போ 25 அப்படிங்கிறத மார்க் பண்ணிக்கோங்க சரியா. கிளாஸ் இன்டர்வல்ஸை எக்ஸ் ஆக்சிஸ்லையும் ஸோ ஃப்ரீக்வன்சியை ஒய் ஆக்சிஸ்லேயும் மார்க் பண்ணணும் சரிங்களா. இங்கே வந்து கிளாஸ் இன்டர்வல்ஸ் வரணும், இங்கே வந்து ஃப்ரீக்வன்சி வரணும் ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு கிளாஸ் இன்டர்வல் 10 to 20 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 25. ஸோ அப்போ 10 to 20 அப்படிங்கிறது இந்த கிளாஸ் இன்டர்வல். ஸோ இதில் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 25 சரிங்களா, மார்க் பண்ணியாச்சு. அடுத்தது 20 to 30 அப்படிங்கிறது செகண்ட் கிளாஸ் இன்டர்வல் இல்லைங்களா. ஸோ அப்போ செகண்ட் கிளாஸ் இன்டர்வல்ஸில் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 40 ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அப்போது செகண்ட் கிளாஸ் இன்டர்வல்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 20 to 30 இல்லைங்களா. ஸோ அதில் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 40 அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அப்போது இது வந்து 20 to 30 அப்படிங்கிறது செகண்ட் கிளாஸ் இன்டர்வல், நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 40 ஓகேங்களா. இதுக்கு ஒரு பார் டயக்ராம் வரைஞ்சாச்சு இல்லையா. ஸோ அடுத்து இதே மாதிரி கன்சிக்யூட்டிவ் அடுத்தடுத்து அட்ஜசன்ட் ரெக்டாங்கிள்ஸ் வந்து ட்ரா பண்ணும் இது மாதிரி சரிங்களா. எந்த ஒரு கேப்புமே இருக்கக்கூடாது. ஏன் கேப் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன் அப்படின்னா இங்கே கொடுத்துருக்கக்கூடிய கிளாஸ் இன்டர்வல்ஸ் எல்லாமே வந்து கண்டினியூஸ் கிளாஸ் இன்டர்வல்ஸ் இல்லையா. ஸோ அப்போ கண்டினியூஸ் கிளாஸ் இன்டர்வல்ஸுங்கிறனால கண்டிப்பாக நம்மளுக்கு இந்த ரெக்டாங்கிளில் நம்மளுக்கு கேப் இருக்கக்கூடாது, அட்ஜசன்ட் கேப்ஸு இருக்கக்கூடாது சரியா. ஸோ அட்ஜசன்ட் ரெக்டாங்கிள்ஸாக தான் வரையணும், அதாவது அடுத்தடுத்து ஒட்டி ஒட்டி இருக்கிற மாதிரியே நம்ம ரெக்டாங்கிள்ஸ் வரைஞ்சிக்கணும் ஓகேவா. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ஹிஸ்டோகிராம் ட்ரா பண்ணியாச்சு சரிங்களா. ஸோ அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஹிஸ்டோகிராமில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ரெக்டாங்கிள் இருக்குது இல்லைங்களா, அதில் இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னு ட்ரா பண்ணணும் சரிங்களா. ஸோ மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த கிளாஸ் இன்டர்வலோட மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஃபார்முலா இருக்குது இல்லையா. ஸோ அப்பர் லிமிட் ப்ளஸ் லோயர் லிமிட் டிவைடட் பை 2. ஸோ அதாவது அப்பர் லிமிட் ப்ளஸ் லோவர் லிமிட் டிவைடட் பை 2 அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா இதுதான் வந்து என்னதுன்னா மிட் பாயிண்ட் அப்படிங்கிறது சரிங்களா, விச் இஸ் ஈக்குவல் டு மிட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா. ஸோ இப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அப்பர் லிமிட் இந்த கிளாஸ் இன்டர்வல் என்ன இருக்குது, ஃபஸ்ட்டு கிளாஸ் இன்டர்வலில் 10 அப்படின்னு இருக்குது, சரி 20 அப்படின்னு இருக்குது. லோவர் லிமிட் பார்த்திங்க அப்படின்னா 10 அப்படின்னு இருக்குது இல்லைங்களா. ஸோ அப்போது 20 ப்ளஸ் 10 டிவைடட் பை 2 விச் இஸ் ஈக்குவல் டு 30/2 அப்படின்னு வரும், விச் இஸ் ஈக்குவல் டு ஸோ டிவைட் பண்ணிங்க அப்படின்னா 15 அப்படின்னு வந்துடும் இல்லைங்களா. ஸோ அப்போது ஃபஸ்ட்டு கிளாஸ் இன்டர்வலோட மிட் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 15 அப்படின்னு வரும் இல்லைங்களா. ஸோ அதை ஃபஸ்ட்டு அந்த ரெக்டாங்கிள் பாக்ஸ் இருக்குது இல்லைங்களா அதில் மார்க் பண்ணிக்கோங்க ஓகேவா. ஸோ அப்போது 10 to 20 அப்படிங்கிறது இந்த கிளாஸ் இன்டர்வல், இதில் மிட் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 15 அப்படிங்கிறது மிட் பாயிண்ட், அப்போது இந்த பாயிண்ட் தான் மிட் பாயிண்ட் சரிங்களா. ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் கிளாஸ் இன்டர்வல் என்ன இருக்குது 30 to 40 சாரி 20 to 30. ஸோ இதில் மிட் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25 அப்படின்னு வரும் இல்லைங்களா. ஸோ இதில் 30 to 40 மிட் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 35. ஸோ அடுத்து 40 to 50 மிட் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 45. ஸோ 50 to 60 மிட் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 55. அடுத்து 60 to 70 அப்படின்னு மிட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 65. ஸோ அதுக்கப்புறம் 75 வரும். ஸோ லாஸ்ட்டாக வந்து 85 அப்படின்னு வந்துடும் இல்லைங்களா. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துருக்கக்கூடிய அந்த கிளாஸ் இன்டர்வல்ஸோட மிட் பாயிண்ட். ஸோ இந்த மிட் பாயிண்ட்டில் எங்கே மார்க் பண்ணணும் அப்படின்னா டாப் ஆஃப் த ரெக்டாங்கிள் பாக்ஸ் இல்லைங்களா. ஸோ டாப் சைடில் இந்த மிட் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே மார்க் பண்ணணும். அப்போ டாப் சைடுனா இதுதான் டாப் சைடு இல்லைங்களா. ஸோ இதில் நம்ம எல்லா மிட் பாயிண்ட்ஸையும் வந்து இங்கே மார்க் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா. இது வந்து செகண்ட் ஸ்டெப். தேர்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு ரெக்டாங்கிளோட ப்ரொசீடிங் வேல்யூவும் லாஸ்ட் ரெக்டாங்கிளோட சக்சீடிங் வேல்யூ நம்ம என்ன எடுத்துக்கணும் 0 அப்படின்னு எடுத்துக்கணும் இல்லைங்களா. ஸோ அப்போது ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிளோட ப்ரிசீடிங் மிட் பாயிண்ட் என்னவாக இருக்கும்
ஸோ ஃபஸ்ட்டு லெஃப்ட் ட்ரையாங்கிள் இருக்கு இல்லைங்களா, அதுக்கோட மிட் பாயிண்ட் முன்னாடி இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட் என்னவாக இருக்கும் 5 அப்படின்னு இருக்கும். ஏன் அப்படின்னா 0லேருந்து அடுத்தது 10 வரைக்கும் இருக்குது இல்லைங்களா. ஸோ இதுக்கு இடையில் இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 5 அப்படிங்கிறது இருக்கும் இல்லைங்களா. ஸோ அந்த 5 அப்படிங்கிறது நம்ம 0 அப்படின்னும், அதுக்கு அடுத்தது சக்சீடிங் த லாஸ்ட் ட்ரையாங்கிள் இல்லைங்களா. ஸோ அப்போ லாஸ்ட் ட்ரையாங்கிள் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது இல்லைங்களா. ஸோ இதனோட அடுத்த சக்சீடிங் மிட் பாயிண்ட் அப்படிங்கிறது என்னவாக இருக்கும் 90 to 100 அப்படின்னு இருக்கும் அடுத்த இன்டர்வல் எடுத்திங்கன்னா இல்லைங்களா. ஸோ இதனோட மிட் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 95 அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த வேல்யூ நம்ம 0 அப்படின்னு எடுக்கணும் சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு ப்ரொசீடிங் அப்படிங்கிறது மிட் பாயிண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 5 அப்படின்னு இருக்கும். இது வந்து ப்ரொசீடிங் மிட் பாயிண்ட் சரிங்களா. ஸோ இந்த 95 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சக்சீடிங் மிட் பாயிண்ட் சரிங்களா. ஸோ இந்த ப்ரொசீடிங் மிட் பாயிண்ட்டோட வேல்யூ சக்சீடிங் மிட் பாயிண்ட்டோட வேல்யூ நம்ம என்ன எடுக்கணும் அப்படின்னா 0 அப்படின்னு எடுக்கணும் சரிங்களா. ஸோ அதையும் மார்க் பண்ணியாச்சு ஓகேங்களா. ஸோ லாஸ்ட் பாயிண்ட் தட் இஸ் 4th பாயிண்ட் என்ன அப்படின்னா 4th ஸ்டெப்பு இந்த மிட் பாயிண்ட்டும் இந்த சக்சீடிங் மிட் பாயிண்ட்டு ப்ரொசீடிங் மிட் பாயிண்ட் மார்க் பண்ணோம் இல்லையா. ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு லைன் செக்மெண்ட்டால் எப்படி ஜாயின் பண்ணிடணும் சரிங்களா. ஸோ அப்படி ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா கிடைக்கக்கூடிய இந்த டார்க் பிளாக் கலரில் லைன் ட்ரா பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ அதான் வந்து லைன் செக்மெண்ட்டால் அந்த மிட் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து மார்க் பண்ணியிருக்காங்க, கனெக்ட் பண்ணியிருக்காங்க சரிங்களா. அப்படி கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா வரக்கூடிய இந்த டயக்ராமுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஃப்ரீக்வன்சி பாலிகன் அப்படிம்போம் சரிங்களா. அந்த பிளாக் கலரில் அந்த லைன் மட்டும் ட்ரா பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ இந்த லைன் மட்டும் ட்ரா பண்ணியிருக்கிறதுக்கு தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஃப்ரீக்வன்சி பாலிகன் அப்படிம்போம் சரிங்களா. ஸோ இதுதான் வந்து கொடுத்துருக்கக்கூடிய டேட்டாவுக்கு நம்ம எப்படி ஹிஸ்டோகிராம் வரைஞ்சி அதுக்கு மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் ஃப்ரீக்வன்சி பாலிகன் வரைகிறோம் அப்படிங்கிறதுக்கு ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் இது ஓகேவா.